8 பார்த்துட்டு இருந்தவர் 9ஐ பார்க்கும் பொழுது பாக்கியங்களை சில பெறுகிறது. இதுவரை நமக்கு குடும்பத்துல அப்பா விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்துல அவ்வளோ நமக்கு நல் நற்செய்தி இல்லாமல், நல் உறவு இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் போக்கி ஒரு நல்ல பேட்சப் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அந்யோன்ய விஷயங்கள்ல வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே வந்து அதிவக்கரத்துல குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி போறது நல்லது. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த 5 மாதம் அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா திரும்பி கடகத்துக்கே அவர் வந்து இன்னுமே வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், படிப்பு விஷயத்துல, உடல்நல விஷயத்துல, தாயார் விஷயத்துல, சொத்து விஷயத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் டக்கு டக்குன்னு சிலதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது, சில விஷயங்கள் சாதிச்சிட்டேன், இப்ப எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, இதுவரை நான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் போட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த நான் இப்போ என்னால செய்ய முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாசம் வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு பெயர்ச்சியாக இருக்கிறது.